சில தருணங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் சம்பவம் போல. என் பெயர் பவித்ரா ராணி. 23 வயதான ஒரு இளம்பெண். என் கடந்த காலத்தின் ஒவ்வொரு நாளும் வறுமையால் சூழப்பட்டிருந்தது. குப்பத்தில் பிறந்த அனாதை நான். ஆனால் வினிதா என்ற ஒரு தேவதை என்னை தத்தெடுத்து அன்பின் மூலம் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தார். அவருடைய கஷ்டமான உழைப்பு என்னை டிப்ளமோ வரை படிக்க வைத்தது. ஆனால் அம்மாவுக்கு நான் ஒருத்தி மட்டும் போதவில்லை. கருணை பொங்கும் அவளின் இதயம் மேலும் 2 தங்கை 2 தம்பிகளையும் பிச்சை எடுக்கும் கொடுமையிலிருந்து மீட்டு எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தது. அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதே அவளின் ஒரே லட்சியம். ஆனால் வறுமை எங்களை விடவில்லை. என் தாயின் சொற்ப வருமானம் 5 குழந்தைகளுக்கும் உணவு, உடை, கல்வி கொடுக்க போதுமானதாக இல்லை. என் தம்பி தங்கைகள் பள்ளி செல்லும் வயதிலிருந்தும் வீடு என்ற ஒரு சிறிய கூண்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை. இது என் மனதை வாட்டியது. நான் ஒரு துணிக்கடையில் வெறும் 8000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்தேன். அந்த பணம் எங்கள் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய போதவில்லை. என் குடும்பத்தின் பசிக்கு என் உழைப்பு போதாதென உணர்ந்த அந்த கணத்தில் என் உள்ளம் குமுறியது. வேறு வேலைக்கான தேடலில் ஈடுபட்டிருந்த போதுதான் ஆன்லைனில் ஒரு விளம்பரம் என் கண்ணில் பட்டது. மும்பையிலிருந்து வந்திருந்த அந்த அறிவிப்பு, 59 வயதான தர்னாஸ் என்ற முதியவருக்கு சேவை செய்து அவரை கவனித்துக் கொள்ள சுறுசுறுப்பான இளம்பெண் தேவை. அதில் கல்வி தகுதி தேவையில்லை என்ற நிபந்தனை எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஒரு இளம்பெண் அறிமுகமில்லாத ஒரு முதியவரை கவனித்துக் கொள்வது சமூகத்தின் பார்வையில் ஒரு விசித்திரமான, ஒருவேளை தவறான வேலையாக கூட படலாம். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. பணம் என் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவையாக இருந்தது. அந்த விளம்பரத்தில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டேன். நான் ஹிந்தியில் சரளமாக பேசியதால் அவர்களுடன் பேசுவது எளிதாக இருந்தது. அனைத்து விவரங்களையும் பெற்ற பிறகு தேவையான ஆவணங்களை அனுப்பும்படி கேட்டார்கள். நான் மும்பை செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்களே கவனித்துக் கொள்வார்கள் என்றார்கள். இந்த விஷயங்களை என் அம்மா வினிதாவிடம் சொன்னபோது அவளின் முகம் அச்சத்தால் வெளுத்தது. இல்லை பவித்ரா, அது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பானது அல்ல. நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்று கரகரத்த குரலில் மறுத்தாள். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டது. அம்மா, நான் இப்போது இந்த முடிவை எடுக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க நான் எந்த கடினமான வேலையையும் செய்ய தயாராக இருக்கிறேன். என்னால் என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியும். என்னை நம்பி அனுப்புங்கள் என்று சொல்லி அவளின் கைகளை அழுத்தி பிடித்தேன். என் வார்த்தைகளில் இருந்த உறுதியும் என் கண்களில் இருந்த அனலும் அவளை அமைதியடையச் செய்தன. ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் நான் மும்பைக்கு புறப்பட்டேன். மும்பை விமான நிலையத்தில் இறங்கியதும் முதியவர் அனுப்பிய ஓட்டுநர் எனக்காக காத்திருந்தார். நான் அவரை பின்தொடர்ந்து காரில் அமர்ந்தேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய பயணம் என் மனதை ஒருவித படபடப்புடன் நிரப்பியது. அம்மாவின் எச்சரிக்கை வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. கார் ஒரு பிரம்மாண்டமான வீட்டின் முன் நின்றது. அது ஒரு அரண்மனை போன்ற மாளிகை. ஓட்டுநர் என்னை வாசலில் இறக்கிவிட்டு சென்று விட்டார். நான் வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கிருந்த வெறிச்சோடிய நிலையையும் அமைதியையும் கண்டு அதிர்ந்து போனேன். நான் அந்த முதியவரை தனியாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று முன்பே எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் வேறு சில வேலையாட்கள் இருப்பார்கள் என்று நினைத்தேன். யாருமே இல்லாத இந்த தனிமை என் மனதை உலுக்கியது. தயங்கியவாறே உள்ளே சென்றேன். அங்கே ஒரு தடியை ஊன்றியபடி ஒரு உருவம் தெரிந்தது. பவித்ரா என்ற குரல் மெலிதாக ஒலித்தது. அவர் முகம் ஆண்டுகள் பல கடந்து நோய் பல கண்டு அலங்கோலமாக அம்மை தழும்புகளை கொண்டிருந்தது. அந்த கோரமான முகத்தை பார்த்து என் உள்ளத்தில் ஒரு விதமான வெறுமையும் பயமும் கலந்த ஒரு உணர்வு தோன்றியது. அவர் என்னை பார்த்து மெதுவாக சிரித்தபடி வந்தார். உன் அறை எதிரே இருக்கிறது. இப்போது சென்று ஓய்வெடு. சோர்வு நீங்கியதும் நான் உனக்கு வேலையை விளக்குகிறேன் என்றார். நான் தலையசைத்து அவர் காட்டிய அறைக்கு சென்றேன். அறையின் கதவை சாத்தி என் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தேன். குடும்பத்தை பிரிந்து வருவது ஒரு புறம், இந்த விசித்திரமான சூழலும் அந்த முதியவரின் தோற்றமும் எனக்குள் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தின. அம்மாவுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசினேன்.
நான் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தேன் என்று மட்டும் அவரிடம் சொன்னேன். சிறிது நேரம் தூங்கினேன். மாலையில் எழுந்ததும் நான் அந்த முதியவரை மீண்டும் சந்தித்தேன். சரியான நேரத்தில் மருந்துகள் கொடுக்க வேண்டும், அவருக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று விளக்கினார். வேலை மிகவும் எளிதாக இருந்தது. இந்த சில மாதங்கள் பணம் சம்பாதித்து வேறு எங்காவது வேலை தேடி இந்த வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். மறுநாளே நான் முழு நேர்மையுடனும் ஈடுபாட்டுடனும் அந்த முதியவரை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். நான் அவருக்கு மருந்து கொடுத்தாலோ அல்லது உணவு கொடுத்தாலோ அவரது கண்கள் என்னை விடாமல் பார்த்து கொண்டிருந்தன. அந்த பார்வை என் உள்ளத்தை வருத்தியது. என் நிர்பந்தம் காரணமாக நான் அவரிடம் கண்களை கட்டுக்குள் வைத்திருக்கச் சொல்ல முடியவில்லை. நான் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது ஒரு அதிர்ச்சியான குரல் கேட்டது. 4வது ஆளாக நீ இங்க வந்து பெருசுகிட்ட மாட்டிருக்கியா என்றால் வீட்டின் வெளியே குப்பை அள்ளும் கமலா யாதவ். நான் குழம்பினேன். அக்கா, நான் என் குடும்பத்துக்காக இங்கு வேலைக்கு வந்தேன். என்னமோ ஒன்னும் புரியலம்மா. முன்னும் 3 பெண்ணுங்க வந்தாங்க, ஒருத்தியும் இருக்கல. கொஞ்ச நாள்ல ஓடிட்டாங்க. என்னவோ பழி சொல்லி அந்த பெருசு அனுப்பிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ என்றாள். அந்த வார்த்தைகள் என் மனதை குழப்பின. ஏன் இவ்வளவு பயமுறுத்துவது போல பேசுகிறார்? அன்றிரவு என் தூக்கமே போய்விட்டது. பிறகு அப்படியே நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. 1 மாதம் கழித்து அவர் எனக்கு சம்பளம் கொடுத்த போது 1,00,000 என்ற பெரிய தொகையைக் கண்டு என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அந்த பணத்தை என் தாய்க்கு அனுப்பினேன். நல்ல உணவு வாங்கி தரும்படியும் என் உடன் பிறந்தவர்களை மீண்டும் அதே தனியார் பள்ளியில் சேர்க்கும்படியும் மீண்டும் மீண்டும் கூறினேன். என் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்த்தது. 5 மாதங்கள் இதே வேளையில் கழிந்தன. எனக்கு அந்த முதியவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. என் பிரச்சனைகள் மெதுவாக முடிவுக்கு வந்தன. அவர் என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை. பெரும்பாலும் வெளியில் காற்று வாங்க சென்று விடுவார். பலவீனம் மற்றும் வயோதிகம் காரணமாக அவர் பெரும்பாலும் சக்கர நாற்காலியை பயன்படுத்தினார். அவருக்கு மருந்து அல்லது உணவு கொடுப்பது இப்போது எனக்கு ஒரு கடினமான வேலையாக இல்லை. இப்படியே 1 வருடம் சென்றது. மறுபுறம் என் தம்பி தங்கைகள், அம்மா என எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை மெதுவாக முன்னேற்றம் கண்டது. என் அம்மா மேலும் ஒரு தங்கையை வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஆனால் அதை சமாளிக்க எனக்கு இப்போது தைரியம் இருந்தது. அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் என் முதலாளிக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. சுவாசிப்பதற்கும் பேசுவதற்கும் சிரமப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் என் கையை பிடித்து மிகவும் மெலிந்த குரலில், பவித்ரா, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நான் அதிர்ந்து போனேன். நான் தயங்காமல் மறுத்துவிட்டேன். ஐயா, இது சாத்தியமில்லை என்றேன். ஆனால் அவர் விடவில்லை. நான் இறப்பதற்கு முன்பு தயவு செய்து நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அவரது கண்கள் ஒரு விதமான ஏக்கத்துடன் என்னை நோக்கின. ஆனால் அவருடைய அருவருக்கத்தக்க முகம் என்னை வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. எனக்கு அழகின் மீதெல்லாம் அவ்வளவாக விருப்பமில்லை. இயல்பாகவே திருமண வாழ்க்கையில் ஓரளவுக்கு அழகை யாராக இருந்தாலும் விரும்புவார்கள். அந்த அளவு அருவருப்பு உள்ள ஒருவரை திருமணம் செய்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக தெரிந்தது. சிறு வயதிலேயே வந்த வியாதியால் என் உடலும் முகமும் வயதான தோற்றத்தில் தெரிந்ததால் என்னை மணந்து கொள்ள யாருக்கும் விருப்பமில்லாமல் போனது. என் தாயும் என்னை விட்டு பிரிந்த பிறகு நான் முற்றிலும் தனிமையில் தள்ளப்பட்டேன். எனக்கு உண்மையில் இப்போது வயதாகிவிட்டது. எனது திருமண ஆசை நிறைவேறாமல் என் வாழ்க்கையை முடித்து கொள்ள நான் விரும்பவில்லை. நான் இறந்த பின்பு இந்த சொத்துக்கள் யாருக்கு செல்லும் என்ற கவலை இருந்தது. ஆனால் நீ திருமணம் செய்து கொண்டால் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்து உனக்கே சொந்தமாகும் என்றார். எனக்கு ஒரு கணம் மலைப்பாக இருந்தது. ஆனால் என் மனம் பணத்தை விட மதிப்புகளை பெரிதாக கருதியது. இல்லை ஐயா, எனக்கு இந்த வீடு மற்றும் மற்ற சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம். அதிக பணம் என்றுமே ஆபத்தானது. என்னால் முடிந்தவரை சம்பளத்துக்கு உங்களிடம் நான் வேலை செய்கிறேன். வேலைக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கொடுங்கள், அதுவே போதுமென்றேன். சரி, உனக்கு விருப்பமில்லை என்றால் விட்டு விடலாம் என்றார். அதன் பிறகும் நான் அவருக்கு சேவை செய்தேன். அவருடைய மருத்துவ நண்பர் ஒரு டாக்டர். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி அவரை பரிசோதிக்க வருவார். சிறு வயதிலிருந்தே அவர் இவருடைய நெருங்கிய நண்பர். அவருடைய மனைவியும் அவ்வப்போது வந்து செல்வார். அதை தவிர பெரிய உறவு என்று இவருக்கு இல்லை. அவருக்கு உடல்நிலை சற்றே மோசமடைந்தது. அந்த நேரத்தில் மருத்துவர் போதிய அளவு மருந்துகளை சரியான நேரத்தில் கொடுக்க சொன்னார். நான் அதை செய்தேன். மேலும் அவர் சொன்னார், உன்னுடைய முதலாளி மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்.
அந்த மன வருத்தம் அவருடைய உடல்நிலையை மேலும் மோசமாக்கி விடுகிறது. எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. மருந்துகளை கொடுங்கள் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு போகும்போது என் முதலாளி எழுதிய ஒரு விசித்திரமான உயிலை பற்றி சொன்னார். தர்னாஸ் என்ற என்னை திருமணம் செய்து 30 நாட்கள் என்னுடன் குடும்பம் நடத்திய பிறகு இந்த சொத்துக்கள் என் மனைவியைச் சேரும் என்று எழுதியிருப்பதை பற்றி கூறினார். நீங்கள் விரும்பினால் அவரிடம் சென்று பேசுங்கள் என்று அந்த மருத்துவர் கூறினார். எனக்கு கடுமையான கோபம் வந்தது. நான் வேகமாய் சென்று என் முதலாளியிடம் கேட்டேன், நீங்கள் இப்படி ஒரு நிபந்தனை உயில் எழுதுவதற்கு பதிலாக உங்கள் கையால் நேரடியாக அனாதை இல்லத்திற்கு உங்கள் சொத்தை கொடுத்திருக்கலாம் அல்லவா? உங்களைப் போன்ற பணக்காரர்களுக்கு எழும் ஆசைகள் ஒரு ஏழை பற்றியோ அல்லது பசியால் வாடும் அனாதை குழந்தை பற்றியோ இருந்தால் இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்ந்திருக்கும். அதை விட்டுவிட்டு இந்த நிலையில் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறீர்களே என்றேன். இது என் இறுதி ஆசை. நான் இன்னும் பல நாட்கள் வாழப்போவதில்லை. இந்த ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டியதில்லை. விளம்பரம் கொடுக்க வேண்டும். அதனால் வேறு பெண் யாரேனும் வர வாய்ப்புள்ளது. நீ இவ்வளவு பேசுகிறாய். ஏன் இந்த திருமணத்தை நீ செய்து கொண்டு கிடைக்கும் சொத்தினை வைத்து அனாதை குழந்தைகளுக்கு வாழ்வளிக்க முடியாது? அதுவும் என் ஆசைதான் என்றார். அமைதியாக அதை பற்றி யோசித்த போது குப்பத்தில் இருந்த அனாதை குழந்தைகள் ஞாபகம் வந்தது. என் அம்மாவிடம் சொன்னபோது அவர் கடுமையாக என்னை திட்டினார். ஆனால் என் மனம் உறுதியாய் ஒரு முடிவெடுத்தது. நான் அவரிடம் பேசினேன். நான் யோசித்துவிட்டு உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு உங்களுடைய சொத்து மீது ஆசையில்லை. எங்கள் குப்பத்தையே இந்த ஒரு திருமணம் மாற்றியமைக்கும். நீங்கள் உயிரோடு இருக்கும் போது உலகிலுள்ள எத்தனையோ ஏழைகள், அவர்களுக்கு உதவி செய்தல், அதை நோக்கிய பயணம் என்று இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை வேறொரு திசையில் சென்றிருக்கலாம். இப்போது கூட என் வடிவில் உங்கள் வாழ்க்கைக்கான முடிவினை நான் மாற்றி வைக்கிறேன் என்று சொல்லிய பின்பு திருமணம் நடந்தது. ஒரு சிறிய எளிமையான திருமணம். ஓரிரு நண்பர்களும் மருத்துவரும் மட்டுமே சாட்சியாக இருந்தனர். ஆனால் திருமணம் முடிந்த 2 நாட்களில் அவர் இறந்துவிட்டார். என் மனம் துடித்து போனது. அப்போதுதான் அந்த மருத்துவர் அந்த உயிலை மீண்டும் படித்தார். அதிலிருந்த வாசகங்கள் என் இதயத்தை பிழிந்தன. திருமணம் முடிந்தாலும் 1 மாத காலத்துக்கு மனைவியாக வாழும் போதுதான் இந்த சொத்து என் மனைவியைச் சேரும் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்படியென்றால் இன்னும் 28 நாட்கள் நீங்கள் என் நண்பரின் இறந்த உடலுடன் வாழ வேண்டும் என்றார் டாக்டர். உடல் அழுகினாலும் சரி, நீ அவருடன் இருந்தால்தான் சொத்து உனக்கு வரும். இல்லை என்றால் முறைப்படி நான் அவருடைய உடலுக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றார். நான் அவரிடம், இந்த சொத்துக்களை நீங்களே அனாதை ஆசிரமத்திற்கு சேர்த்து விடுகிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஏளனமாகச் சிரித்தார். அந்த சிரிப்பு என் கோபத்தை தூண்டியது. ஒரு கோரமான போராட்டம் என் மனதுக்குள் துவங்கியது. சரி என்று ஒப்புக்கொண்டு பிணத்துடன் 28 நாட்கள் வாழ முடிவெடுத்தேன். இந்த வீட்டுச் சொத்தை அனாதை குழந்தைகளுக்காக தயார் செய்த பின்பு என் ஊருக்குச் செல்ல முடிவெடுத்தேன். முதல் நாள் என் கணவரின் உடலுடன் ஒரே அறையில் உறங்கினேன். அந்த இரவு கழிந்தது. 2ஆம் இரவு நான் தூங்கும்போது என் கணவரின் உடல் படுக்கையில் இருந்தது. நடு இரவில் யாரோ ஒருவரின் அசைவு என் அறையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. கண் விழித்து பார்த்தேன். ஆனால் மாயையான எதுவும் தோன்றவில்லை. ஒருவேளை கனவாக இருக்கலாம் என்று நினைத்து கண்களை மூடி உறங்கினேன். காலையில் எழுந்து பார்த்தபோது கட்டிலில் கணவரின் உடல் அப்படியே இருந்தது. ஒருவேளை என் கணவர் உயிரோடுதான் இருக்கிறாரா என்று பார்த்தேன். ஆனால் அது இல்லை. உடல் குளிர்ந்திருந்தது. மரணத்தின் அடையாளம் தெரிந்தது. காலை வேளையில் மருத்துவர் வந்தார். அவர் என் கண்களை உற்று நோக்கினார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நாம் இந்த உடலை அடக்கம் செய்து விடலாம் என்றார். அவரது குரலில் ஒருவித அழுத்தமும் சோதனையும் கலந்திருந்தது. இல்லை, இந்த சொத்து அனாதை குழந்தைகளுக்காக சேர்வதுதான் சரி. அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன். மேலும் அது என் கணவரின் ஆசை கூட என்றேன். அதற்கு அவர் சிரித்தார். எனக்கு குழப்பமாக இருந்தது. மீண்டும் அந்த நாள் இரவு அறையில் உறங்கச் சென்றேன். அப்போது என் கணவரின் உடல் அவருடைய படுக்கையில் தான் இருந்தது. நான் அதை பார்த்தபடியே கண் உறங்கினேன். இரவு தூக்கத்தில் விழித்து பார்த்தபோது உடலை காணவில்லை. நான் மிகவும் பயந்தேன். தூக்கத்தில் அலறினேன். என்ன இங்கு நடக்கிறது என்று புரியாமல் திணறினேன். போர்வையை போர்த்தி படுத்துக்கொண்டு உறங்கிவிட்டு காலையில் கண் விழித்து பார்த்தேன். காலையில் மீண்டும் என் கணவரின் பிணம் கட்டிலில் இருந்தது. சொத்துக்கு ஆசைப்பட்டு மிக பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அந்த மருத்துவர் என்னை எச்சரித்தது என் நினைவுக்கு வந்தது. என் கால்கள் நடுங்கின. நான் அவரிடம் கேட்டேன், என்ன பிரச்சனை, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று. அவர், எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் பாதுகாப்பாக ஊருக்கு கிளம்புங்கள். நான் சொல்வதை கேளுங்கள் என்றார். எனக்கு அவர் மீது சந்தேகம் வந்தது. இந்த மர்மமான நிகழ்வுகள், அவரது எச்சரிக்கை, அவரது நக்கலான சிரிப்பு
இவை அனைத்தும் ஒரு சதியை சுட்டிக்காட்டின. ஒருவேளை அவர் சொத்துக்கு ஆசைப்படுகிறாரோ, என்னை விரட்ட திட்டமிடுகிறாரோ? உண்மையை கண்டுபிடிக்க நான் அடுத்த நாள் இரவு தூங்குவது போல் நடித்தேன். கட்டிலில் இருந்த என் கணவரின் உடல் மீண்டும் காணாமல் போனது. ஆனால் நான் வேகமாக எழுந்து அறைக்கு வெளியே பார்த்தபோது முகமூடி அணிந்த மனிதர் என் கணவருடைய உடலை தூக்கிச் சென்றார். நான் பின்தொடர்ந்தேன். இரவு நேரத்தில் அந்த வேலையை செய்தது வேறு யாருமல்ல, அந்த மருத்துவர்தான். அவர் உடலை மேல் போர்ஷனில் இருந்த ஒரு அறைக்குள் வைத்தார். பிறகு ஒரு சிரிஞ்ச் மற்றும் சில மருந்துகளை கொண்டு உடலுக்குள் எதையோ செலுத்தினார். நான் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு அவர் எழுந்து கதவை நோக்கி வந்தார். நான் வேகமாக எழுந்து கீழே இருந்த அறையில் வந்து படுத்து கொண்டேன். சில மணி நேரம் கழித்து அவர் எனது கணவரின் உடலை கொண்டு வந்து படுக்கையில் வைத்தார். அடுத்த நாள் அவர் என்னிடம் கேட்டார், என்ன, இப்போது என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? ஊரை நோக்கி செல்கிறீர்களா அல்லது? எனக்கு என்னை அறியாமல் கண்ணீர் வந்தது. நான் அழுதேன். என் உள்ளத்தில் ஒரு பெரும் சுமை இறங்கியது. எனக்கு இந்த சொத்து எதுவும் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. தயவு செய்து என் முதலாளியின் சொத்தை அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து விடுங்கள். இறந்த பின்பும் அவர் ஏன் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? நீங்கள் அனாதை ஆசிரமத்திற்கு இந்த சொத்தினை சேர்த்தால் அவரது ஆன்மா நிச்சயமாக மகிழ்ச்சியடையும் என்றேன். அந்த மருத்துவர் சொத்துக்கு ஆசைப்படுவது போல் நான் உறுதியாக உணர்ந்தேன். இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரும் பேராசை பிடித்தவர்கள். அவர்களுக்கு எவ்வளவு சொத்து பணம் வந்தாலும் பத்தவே பத்தாது. ஆனால் எங்களைப் போன்ற ஏழைகளுக்கு ஒருவேளை சோறு கிடைத்தால் அதுவே போதும். எங்களது உயிர் போகும் வரை அதையே கொள்கையாக வைத்து நாங்கள் வாழ்வோம். ஆனால் பணம் அதிகம் படைத்தவர்கள் மேலும் பணம் எப்படி சேர்ப்பது என்று மட்டும் யோசிப்பார்கள். எல்லாம் சேர்த்து வைத்து இறுதியில் எங்கே கொண்டு செல்லப் போகிறார்கள்? அத்தனை சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு இப்போது மண்ணுக்குள் செல்வதற்கு கூட இந்த பிணத்திற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. போதும் இவருக்கு கிடைத்த சாபம். தயவு செய்து இந்த சொத்தினை அனாதை ஆசிரமத்திற்கு சேர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் எனது பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அப்போது மருத்துவர் குறுக்கிட்டார். அவரது முகத்தில் ஒருவித புன்னகை தெரிந்தது. நீ தேர்ச்சி பெற்றாய் பவித்ரா. இது உன் கணவருடைய உண்மையான உயில். இந்த சொத்து அனாதை ஆசிரமத்திற்கு அல்லது வேறு ஏதேனும் இடத்திற்கோ செல்லாது. அது உன் பெயருக்கே வரும். ஏனென்றால் அனாதை ஆசிரமத்திற்கு நேரடியாக கொடுப்பதை விட உன்னிடம் கொடுப்பதில் தான் உன் கணவர் அதிக நம்பிக்கை வைத்துள்ளார். நீ கண்டிப்பாக இந்த சொத்தின் பலனை வேண்டியவர்களுக்கு கொடுத்து விடுவாய் என்று நானும் நம்புகிறேன். இதற்கு முன்பு 3 பெண்கள் இங்கு வேலைக்கு வந்தும் அவர்களின் நோக்கம் பணமாகவும் அவர்கள் செய்யும் வேலை கடனுக்காக ஏதோ செய்வது போன்றும் இருந்து வந்தது. உன்னிடம் வித்தியாசம் தெரிந்தது என்று என் நண்பனே என்னிடம் சொல்லி இருக்கிறார் என்றவாறு உயிலை என்னிடம் கொடுத்தார். எனக்கு புரியாமல் குழம்பினேன். எல்லாம் நான் விவரிக்கிறேன். கணவருடைய உடலை இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இறுதிச் சடங்குகள் நிறைவுற்றன. உண்மையில் எனது கணவர் 2 வெவ்வேறு உயில்களை எழுதியுள்ளார். சொத்து எனது பெயருக்கு வரும் என்ற நிபந்தனையற்ற உயில் உண்மையானது. அது இப்போது என் கையில் இருந்தது. ஆனால் முன்னர் காண்பித்த உயில் அது என் மனதின் உண்மையான ஆசையை பரிசோதிக்க என் கணவரால் போடப்பட்ட சோதனை கருவி. அந்த மருத்துவ நண்பர் சொன்னார், திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ் வாங்குவது முதல் உயில் எழுதுவது வரை அனைத்தும் என் நண்பனுடன் இருந்து நான் செய்தது. பொதுவாக அதிக அளவு பணத்தை பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனம் தடுமாறும். அதை சோதனை செய்வதற்காகவும் உன்னுடைய உண்மையான நோக்கத்தினை தெரிந்து கொள்வதற்காகவும் என் நண்பனின் கட்டளைப்படி நான் வெவ்வேறு சோதனைகளை செய்ய வேண்டியதாயிற்று. உடல் கெட்டுவிடாமல் இருக்க இரவு நேரத்தில் அதற்கு ஒரு வகை மருந்து கொடுத்தேன். நான் பணத்தின் மீது ஆசை உள்ளது போன்று காட்டிக்கொண்டு உன்னை பயமுறுத்துவது போன்ற மாயைகளை உருவாக்க முடிவு செய்தேன். சோதனைகளின் இறுதியில் உண்மையை உணர்ந்தேன். நீ உன் குப்பத்திற்கு இந்த சொத்தினை எடுத்துச் சென்று அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. அதுதான் என் நண்பனின் ஆசை. அதை நிறைவேற்று. அங்கு உன்னை சோதிக்க நான் வரமாட்டேன். ஆனால் மற்றொருவர் இருப்பார். எந்த நிலையிலும் மனம் தடுமாறி விடாதே என்றார். சொத்தினை விற்று பணம் திரட்டி மிகப்பெரிய துணையாக அந்த மருத்துவர் எனக்கு இருந்தார். இன்று என் கணவரின் பெயரில் எங்களுடைய குப்பமே மாறியிருக்கிறது. அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்கிறார்கள். அனாதை என்று எங்கள் குப்பத்தில் யாரும் இல்லை. என் கணவரின் தியாகம் பலரது வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறது. எனக்கு மீண்டும் திருமணம் செய்ய ஆசையே இல்லை. என் கணவரின் நினைவிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து இங்கிருக்கும் குழந்தைகளுக்காக என்னை அர்ப்பணிக்க முடிவு செய்தேன். இதுதான் என் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மருத்துவர் என்னை விட்டுச் செல்லும் போது மீண்டும் ஒன்றை சொன்னார். இங்கு நடப்பதும் மற்றொரு சோதனைதான். இந்த சோதனையில் வெற்றி பெற்றால் இதைவிட பெரிய பலன் கிடைக்கும் உனக்கு. ஆனால் அந்த சோதனை என்னால் இயக்கப்படவில்லை. மாறாக மற்றொருவரால் நடத்தப்படுகிறது. அந்த நாள் இரவு நான் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தேன். என் மனம் நிம்மதியாகவும் என் வாழ்வு ஒரு புதிய அர்த்தத்தையும் அடைந்திருந்தது.
அப்போது ஒரு பக்கமாய் சாய்ந்து படுத்தபோது மீண்டும் என் கணவரின் உடல் அருகில் இருந்தது. என் இமைகளை நம்ப முடியாமல் நான் அலறல் சப்தம் எழுப்பினேன். அந்த அறைக்குள் என் கணவரின் உருவமற்ற நிழல் புன்னகைப்பது போன்று தெரிந்தது. அந்த நிழல் மெதுவாக மறைவதற்கு முன் ஒரு குரல் என் மனதில் ஒலித்தது. உன் கருணை இந்த உலகத்திற்கு இன்னும் தேவை பவித்ரா. இது வெறும் ஆரம்பம். நான் கண் விழித்தேன். என் மனதில் ஒரு புதிய உறுதி. இது வெறும் சொத்துக்கான போராட்டம் அல்ல. இது மனித குலத்தின் மீதான அன்பின் அக்னி பரீட்சை. இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றன.